அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் இன்று என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இன்று குரோதி வருடம் கார்த்திகை 22ஆம் நாள், சனிக்கிழமை, ஆங்கில வருடம் 7 டிசம்பர் 7, 2024. இன்று மேல் நோக்கி நாள். நட்சத்திரம் இன்று பிற்பகல் 3:52 வரை அவிட்டம், பின்பு சதயம். திதி இன்று காலை 9:42 வரை சஷ்டி, பின்பு சதுர்த்தி. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராசன நட்சத்திரம் புனர்பூசம், பூசம். சந்திராசன நட்சத்திரம் புனர்பூசம், பூசம். ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம், கடகம். ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம், கடகம். நல்ல நேரம் காலை 7:45 to 8:45. நல்ல நேரம் காலை 7:45 to 8:45. மாலை 4:45 to 5:45. மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45. மாலை 9:30 10:30. மாலை 9:30 10:30. ராகு காலம் காலை 9 AM 10:30. ராகுனம் காலை 9 மணிலேருந்து 10:30. யமகண்டம் மதியம் 1:30 3 மணி. யமகண்டம் மதியம் 1:30 3 மணி. குளிகை பார்த்தீங்கன்னா காலை 6 to 7:30. குளிகை காலை 6 to 7:30. சூலம் கிழக்கு. சூலம் இன்று கிழக்கு. இப்போ ராசி பலன் சொல்கிறேன். அது நட்சத்திர அடிப்படையில் மாறுபடும். கருத்தில் கொள்ளுங்க. இன்றைய ராசி பலன் மேச ராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குது. தொட்டதெல்லாம் வெற்றி தான். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இன்று அந்த காரியத்தில் நல்ல வெற்றி அடைவீர்கள். அதாவது நீண்ட நாட்களாக உங்களுக்கு முடியாத விஷயங்கள் கூட இந்த நாளில் இன்றைய நாள் சிறப்பாக இருப்பதால் அந்த கோரிக்கைகள் நிறைவேறலாம். கருத்தில் கொள்ளுங்க. நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் இன்று வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் பாலிய சின்னதர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்று அதிகமாக இருக்குது. நண்பர்களை மகிழ்ச்சிகரமாக இன்றைய பொழுதை கழிக்கக்கூடிய நாளாக தான் மேசராசிக்காரர்கள் இருக்குது. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கும் குறை இருக்காது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். கருத்தில் கொள்ளுங்க. இன்று மேசராசியை பொறுத்து மட்டும் அவங்களுக்கு நாள் மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருந்தனால இன்று பொழுது இரவினர் நாள் அவங்களுக்கு எல்லா காரியங்களும் நல்ல சுப செயல்களே நடைபெறும் என்று மேசராசிக்காரருக்கு இன்று நாள் தெரிவிக்கிறது. கருத்தில் கொள்ளுங்க. 2வது ராசியாக ரிஷப ராசிக்காரர்கள் இன்று நாள் அவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. எந்த ஒரு வேலையை செய்தாலும் அவங்க அந்த வேலையில் தடங்கள், தாமதம், குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் இன்று அவங்க வேலை செய்யக்குள்ள மிகவும் கவனமாகவும் விழிப்பாகவும் எந்த வேலை செய்தாலும் விழிப்புணர்வோடு செய்யணும். கருத்தில் கொள்ளுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக அமையும். அதே போல் அலுவலகத்துக்கு சென்றாலும் இல்லை தொலைதூர பயணம் சென்றாலும் எங்கே சென்றாலும் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இல்லைன்னா ட்ரெயின் இதில் செல்லக்கூடியவங்களா இருந்தால் காலதாமதமான நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு முன்னாடியே கிளம்பி நீங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு போனால் தான் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீங்கள் கரெக்டான டைமுக்கு போங்க. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் வண்டி வாகனத்தில் போகக்குள்ள பார்த்து போகணும். ஏன்னா வண்டி வாகனம் இன்று பழுதாகி உங்களுக்கு அலுவலகம் செல்ல வேண்டிய நேரத்தை வீணாக்கிறோம். கருத்தில் கொள்ளுங்க. இன்று நீங்கள் விழிப்புணர்வு தான் இருக்கணும். ஆனால் எந்த விஷயமா இருந்தாலும் இன்று உங்களுக்கு தாமதமாக நடக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க.
மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு வந்து நாள் வந்து நன்றாக அமைந்திருக்கிறது. அவங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருந்தாலும் இந்த அதாவது இன்ற நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக அமையும். இல்லத்தில் இருக்கும் இல்லத்து அரசிகளுக்கு மகிழ்ச்சிகரமான தகவல்கள் வரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை வந்து இன்று அதிகமாக இருக்கும். அதே போல் அலுவலகத்துக்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை பாராட்டு இவங்களுக்கு இன்று அதிகமாக கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்க வந்து இன்பமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். கருத்தில் கொள்ளுங்க. இன்று பொறுத்த மட்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுகமான நாளாக இன்று நாள் இருக்குது. இன்று பொழுது அவங்களுக்கு இனிமையாக கழியும். கடக ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதிகமான வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே போல் சிறு தொழில் செய்கிறவங்க, சொந்தமாக வியாபாரம் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த நாள் வந்து அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக, அதாவது சனி பகவான் தான் தொழிலுக்கு அதிபதி. அதனால் சிறு தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக இன்றைய நாள் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதிக லாபத்தை கொடுக்கும். இவங்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால இவங்க இந்த வண்டி வாங்கி செல்லக்குள்ள விழிப்புணர்வோடு செல்லணும். மிகவும் கவனமாக ஒரு வேலையும் கையாளணும். முக்கியமாக அடுத்தவங்களை நம்பி இந்த பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துடக்கூடாது. கருத்தில் கொள்ளணும். வரவு இன்றைக்கு திருப்திகரமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை இன்று சந்திராசம் இருக்கிறதுனால மிகவும் விழிப்புணர்வோடு கழிச்சா தான் உங்களுக்கு இன்று நாள் சிறப்பாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த சந்திராசனம் வந்து கடகராசியை தான் அதிகமாக பாதிக்கும். மிதுன ராசி வந்து இந்த புனர்பூசம் ஒரு நட்சத்திரம் தான் வருது. அதில் 4வது பாதம் வர்றதுனால அவங்களுக்கு அவ்வளோ சந்திராசன வந்து பாதிப்பை செய்யாது. கடகராசிக்கு 4 நட்சத்திரமும், அதாவது 4 பாதமும் அதிலே வர்றதுனால கடகராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருந்தால் வேண்டிதான் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள முடியும். அதே போல் வாகனத்தில் செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். பொறுமையாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கையாண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் பயணத்தை தொடர்ந்தால் உங்களுக்கு நல்லது. கருத்தில் கொள்ளுங்கள். கடகராசியை பொறுத்த மட்டும் வரவு நல்லா இருக்கிறது. சந்திராசியை பொறுத்த மட்டும் பாதிப்புகள் இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் அதிலிருந்து காத்துக்கொள்ள கவனமாக இருங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் வந்து சுமாராக தான் இருக்குது. அவங்க எந்த தொழில் செய்தாலும் எந்த வேலை செய்தாலும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். தொட்டதெல்லாம் அவங்களுக்கு இன்று சிக்கலாக தான் அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் கவனத்தில் கொண்டு உங்களுடைய பணியை செய்யுங்க. கணவன் மனைவிடையே இன்று பிரிவினை ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறந்தது. பிள்ளைகளிடத்திலையும் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கு அவங்கள அதாவது எப்படின்னா அவங்கள எதுவும் திட்டாமல் அவங்க கூட கலகலப்பாக இருந்தீங்கன்னா இன்று நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் தொட்டதெல்லாம் விளங்குற நாளாக இன்ற நாள் அமையல. எதிலையும் 2 வாட்டி ஒரு வேலையை 2 வாட்டி செய்யக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிக்கல்கள் நிறைந்த நாளாக தான் இந்த சிம்மராசிக்கு இருக்குது. நீங்கள் பார்த்து இந்த நாளை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். கருத்தில் கொள்ளுங்கள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக இருக்குது. எந்த வேலை செய்தாலும் அவங்க முயற்சி எடுத்து தான் செய்தாகணும். இது எப்படின்னா இப்போ அலுவலகத்துக்கு போனாலும் கரெக்டான டைமுக்கு போக முடியாது. முயற்சி எடுத்து தான் சீக்கிரமாக போய் ஆகணும். வீட்டிலேருந்து கிளம்புனாலும் தாமதமாகும். அலுவலக வேலைகளும் முடிக்கிறதுக்கு தாமதமாகும். அதே போல் அவங்களுக்கு அலுவலகத்தில் இன்று வேலைகள் கூடுறதுக்கு வேலை பளு அதிகமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் கன்னி ராசிக்காரர்கள் இன்று கொஞ்சம் சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்கணும். அப்போ தான் ஒரு வேலையை நீங்கள் முயற்சி எடுத்து முடிக்க முடியும். இந்த நாளை பொறுத்த மட்டும் உங்களுக்கு முயற்சி எடுத்து தான் நடக்கக்கூடிய நாளாக இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். துலா ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இன்று நாள் அந்த சுமாராக கூட இல்லை, பாதிப்புகள் கொடுக்குற நாளாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க எந்த செயல் செய்தாலும் அதுக்கு ஒருத்தவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஆளாக இருப்பாங்க. அது வீடாக இருந்தாலும் அலுவலகாக இருந்தாலும். அதனால் கருத்தில் கொண்டு எதிர்ப்பு தெரிவித்தாலும் உங்களால் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்து உங்களால் அந்த வேலையை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்கள். துலா ராசிகளுக்கு இன்று எதிர்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் வார்த்தையை எந்த இடத்தில் எந்த வார்த்தையை எப்படி உபயோகிக்கணும்னு கவனமாக கொண்டு உபயோகங்கள். அப்போ தான்
இன்று துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய நாளை மகிழ்ச்சிகரமாக கழிக்க முடியும், கருத்தில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான். எந்த வேலையை எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. அதே போல் இந்த சிறு தொழில் செய்கிறவங்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்று அதிகமான லாபம் கிடைக்கும். அதில் வெற்றியை பெறுவாங்க. கருத்தில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்கு இன்று நாள் மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்குது. அதே போல் குடும்பத்திலும் ஒற்றுமை வந்து இந்த மேலுங்கும். கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகள் இடத்தில் பாசம் அதிகமாகும். பிள்ளைகளாக இருந்தால் தாய் தந்தையரிடம் பாசம் அதிகமாகும். இன்று விருச்சிக ராசியை பொறுத்துட்டும் எல்லாத்திலும் வெற்றி பெறக்கூடிய நாளாக தான் இன்று அமையுது, கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் சுமாராக இருக்குது. அவங்க எந்த ஒரு வேலையை செய்தாலும் அடுத்தவங்களுடைய உதவியை நாட வேண்டியிருக்கும். ஏன்னா இன்று வந்து உடல்நிலைகள் சரியில்லாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்யணும், இப்போ ஒன்று ஒரு இன்ட்ரிக்கு போகணுன்னா, இப்போ நீங்கள் வண்டியில் போகிறீங்கன்னா அந்த வண்டி திடீர்னு பழுதாயிடும். அதுக்கு நீங்கள் ஒரு ஆட்டோவோ இல்லை டாக்ஸியோ பிடிச்சி நீங்கள் இன்ட்ரிக்கு போய் ஆகணும். அதே போல் தான் அலுவலகத்துக்கு சொல்கிறதும் சரி, அடுத்தவங்க உதவி இன்று வந்து அதிகமாக தேவைப்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் இன்று நாளை கொஞ்சம் கவனமாக தான் இன்று கையாளணும். ஏன்னா அடுத்தவங்க ஆதரவு இல்லாமல் இந்த நாளில் அவ்வளோ முன்னேற்றத்தை அடைய முடியாது, கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் டெய்லியும் செய்கிற பணியும் பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அடுத்தவங்களுடைய ஆதரவு தேவை. அதே போல் உடல்நிலையிலும் இன்று சிறு சிறு உபாதைகள் வரலாம். வாயு தொல்லைகள் வந்து இன்று அதிகமாக இருக்கும். உணவு கட்டுப்பாட்டு இன்றைய தனுசு ராசிக்காரர்கள் கடைபிடிப்பது மிகவும் நல்லது, கருத்தில் கொள்ளுங்கள். இன்று மற்றவங்களுடைய ஆதரவு தேவைப்படும் நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைது, கருத்தில் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் சரியில்லை. அவங்களுக்கு தொட்டதெல்லாம் எந்த வேலையை செய்தாலும் அவங்க இன்றைக்கு பயப்பட்டே ஆகணும். அது போல் நாளாக தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது. செய்வதை முன்கூட்டியே சிந்தித்து செய்தால் இன்றைய நாளை வெற்றிகரமாக மாற்றிக்கலாம். செய்துட்டு பயந்து நிகழ்த்தில் எந்த அர்த்தமும் இல்லை, கருத்தில் கொள்ளுங்கள். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் மிகவும் கவனமாக இன்று நாளை கையாளணும். ஏன்னா இன்று உங்களுக்கு பயம் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். கருத்தில் கொண்டு இந்த நாளை நீங்கள் சிறப்பான வெற்றிகரம் நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். கும்பராசியை பொறுத்து மட்டும் இன்று அவங்க நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் இன்று வந்து விரிவடையும். வாலிய நண்பர்களை அதிகமாக பார்க்கக்கூடிய நாளாக இன்று அமையுது. நண்பர்கள் மிகவும் அவர்கிட்ட வந்து இன்று மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள். நண்பர்கள் தானாக தேடி வந்து உதவி செய்வார்கள். அவங்களுக்கு வேண்டிய எந்த உதவியாக இருந்தாலும் நண்பர்கள் இன்று செய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்றைய பொழுது நண்பர்களுடன் அலுவலகமாக இருந்தாலும் இல்லை வீட்டிலேருந்து வெளியே எங்கே சென்றாலும் நண்பருடைய பாராட்டு மழையில் இவர்கள், அதாவது கும்பராசிக்காரர்கள் இன்று நனைவார்கள். இவர்களுக்கு இன்று அதாவது நட்பு அதிகமாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதில் வெற்றியும் பெறுவார்கள், கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் இன்று அவர்கள் எந்த வேலை செய்தாலும் மிகவும் சிறப்பாக அமையும். அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று லாபமும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொண்டு இந்த நாளை சிறந்த நாளாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் வந்து சுமாராக தான் இருக்குது. எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு தடங்கள் ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்கள். அலுவலகம் செல்லினாலும் இன்று தடங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பிட்டீங்கன்னா நீங்கள் சேர வேண்டிய அலுவலகத்தை மிக விரைவில் போய் அடைஞ்சிடலாம், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இன்று ஏதாவது முக்கியமான வேலை செய்யணுன்னா அந்த முக்கியமான வேலைகளை தவிர்த்துடணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இன்ட்ரிக்கு வந்து இன்று வந்து அப்ளிகேஷன் போடுறீங்க வச்சுங்க, அந்த வேலையை நீங்கள் தவிர்த்துடணும். அதே போல் இன்று உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலைகள் இருக்குது, இன்று புதுதாக ஏதாவது வேலையை ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதில் தடங்கள் ஏற்படும். அதனால் இன்று நாளை நீங்கள் தவிர்க்கிறது மிகவும் சிறந்தது, கருத்தில் கொள்ளுங்கள். இன்று மீன ராசியை பொறுத்த மட்டும் தடங்கள் ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்குது. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் இந்த நாளை உங்களுக்கு வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த ராசிகளை பொறுத்த மட்டும் இது வந்து பலன் வந்து கிடைக்கும். நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் மாற்றங்கள் ஏற்படலாம், கருத்தில் கொள்ளுங்கள். ஆனால்
சந்திராசிரமத்தை பொறுத்த மட்டும் அது நட்சத்திரமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் அது பலனை கண்டிப்பாக செய்யும். அதன் அடிப்படையில் கருத்தை கொண்டு அந்த நாளை மிகவும் கவனமாக தான் கழிக்கணும். சந்திராசனை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக அது வேலையை செய்யும். கிரகங்கள் பஞ்ச பூதங்களின் அடிப்படையில் தான் இயங்குது, கருத்தில் கொள்ளுங்க. அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு சந்திராசனம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கினீங்கன்னா அதுக்கேற்றப்பல மாற்றிக்கலாம். சந்திராசனம் தெரியாமல் அந்த நாளில் இருக்குள்ள, அதாவது நீங்கள் வந்து பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாளில் நண்பர்களோட பிரச்சனை வந்திருக்கலாம், கணவன் மனைவியோட பிரச்சனை வந்திருக்கலாம், உறவுக்காரர்களோட பிரச்சனை வந்திருக்கலாம், வேலையில் பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை வண்டி வாகனம் பழுதாகி நின்றுருக்கலாம், டிராஃபிக்கை மீறி அந்த நாளில் வந்து அதாவது போக்குவரத்து விதிமுறைகளை மீறி நீங்கள் ஃபைன் கட்டிருக்கலாம், இல்லை வண்டி வாகனத்துலேருந்து விபத்து ஏற்பட்டு விழுந்திருக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. சந்திராசிரமம் பொறுத்த மட்டும் அந்த நாளை மிகவும் கவனமாக தான் கொள்ளணும். ஜோதிடன்றது 100% உண்மை இல்லைனாலும் 80% உண்மை, கருத்தில் கொள்ளுங்க. ஜோதிடம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோ அவங்கவுங்க ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் தான் அமையுது. ஏன்னா கடவுள் படைப்பில் எல்லாருக்குமே 6 அறிவு தான், கருத்தில் கொள்ளுங்க. எல்லாருமே வந்து டாக்டர் ஆகிடுறது கிடையாது, விஞ்ஞானி ஆகிறது கிடையாது, கருத்தில் கொள்ளுங்க. அதன் தசா புத்தி அடிப்படை கட்டத்தின் அடிப்படையில் தான் அமையுது. இந்த சந்திராசிரமத்தை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த ராசிக்கும் அந்த பலனை செய்திடும், கருத்தில் கொள்ளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச மட்டும் எந்த அளவுக்கு முக்கியமான தகவலை தர முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நான் முக்கியமான தகவலை உங்களுக்கு பயனுள்ள தகவலை நான் தருவேன், கருத்தில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.